ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2359வது பகுதி. குலசேகராழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே இதுவரை 6 திருமொழிகள் வரையிலும் அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்று முதல் 7ஆம் திருமொழியை நாம் அனுபவிக்க வேண்டும். 7ஆம் திருமொழிக்கான ஒரு சிறு முன்னுரையை இன்றைக்கு அனுபவித்துவிட்டு நாளையிலிருந்து பாசுரங்களை அனுபவிக்கலாம். கண்ணனெம்பெருமானின் பிள்ளை திருவிளையாடல்களை லீலைகளை குழந்தை பருவ பால லீலைகளை காணப்பெறாத தேவகி யசோதை பெற்ற இன்பத்தை தான் பெறாதது பற்றி வருந்தும் பாடல்கள்தான் இந்த திருமொழியில் அமைந்திருக்கின்றன. கண்ணபிரானது பிள்ளை திருவிழாக்களை கண்டு களிக்கும் பேறு யசோதை பிராட்டியாருக்கு வாய்த்தது போல தனக்கு வாய்க்காததை நினைத்து பெற்ற தாயான தேவகி பிராட்டியார் அப்பெருமானை கண்டபோது கழிவிறக்கத்துடன் கூடிய பேச்சாக தேவகி பிராட்டியார் பாவனையில் குலசேகர பெருமாள் மொழிந்த போக்கில் அமைந்துள்ளன இத்திருமொழி பாசுரங்கள். நம் அனைவருக்குமே தெரியும், காராகிரகத்தில் அடைக்கப்பட்டிருந்த வசுதேவரும் தேவகிக்கும் 8ஆவதாக பிறந்தான் கண்ணன். பிறந்த உடனே தந்தை தாய் கால் விலங்குகள் அற்றுப்போயின. அதன் பின் அந்த 8ஆவது குழந்தை பிறந்தவுடன் சொல்ல வேண்டும், வந்து நான் அந்த குழந்தையை கொன்று விடுவேன் என்று கம்சன் சொல்லி இருந்தும் அந்த காவலர்கள் எல்லாம் அந்த சமயத்தில் தூங்கி போய்விட கண்ணன் என்னை கொண்டு போய் யமுனை ஆற்றங்கரையிலே யமுனைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய யசோதை பிராட்டியிடம் விட்டுவிடுங்கள் என்று அறிவுறுத்த, அதனாலே அப்பொழுதே பிறந்த அன்று இரவே மழையோடு மழையாக பெருமழை பெய்து கொண்டிருக்க யமுனையில் வெள்ளம் வர வெள்ளத்தை தாண்டி சென்று அடுத்த ஊருக்கு ஆய்ப்பாடிக்கு சென்று விட்டான் கண்ணன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்வாள். தேவகி பிராட்டிக்கு மகனாக பிறந்தான் கண்ணன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். மற்றொருத்தி யசோதைக்கு மகனாக ஒளித்து திருவாய்ப்பாடியிலே ஒளித்து வளர்ந்தான். கம்சன் அங்கே செல்ல முடியாது, அங்கே ஒளித்து இவன் அங்கே வளர்வதே தெரியாத அளவுக்கு வளர்ந்தான் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்வார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ன நெடுமாலே என்று கண்ணனை வணங்குவார் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட அன்று பெற்ற அன்றைக்கே மைந்தனை விட்டுவிட்டாள் தேவகி பிராட்டி. ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் உயிரோடு இருக்க முடியும் என்கின்ற நல்ல எண்ணத்தினாலே, அப்படி விட்டுவிட்ட காரணத்தினாலே அவ அந்த பெருமானினுடைய பால லீலைகளை எல்லாம் அனுபவிக்கும் வாய்ப்பையெல்லாம் இழந்து விட்டாள் தேவகி பிராட்டி. அது அவள் மனதிலே பெரும் நெருப்பாக எரிந்து கொண்டிருந்தது. அதைத்தான் இந்த அந்த பால லீலைகளை அனுபவிக்கும் பேரெல்லாம் யசோதை பிராட்டிக்கு கிடைத்தது. அந்த யசோதை பிராட்டி அனுபவித்ததெல்லாம் தான் அனுபவிக்க முடியவில்லையே, அந்த தெய்வநங்கை பெற்றாளே என்று யசோதை பிராட்டியாரை உயர்த்தி சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் இந்த திருமொழியில் அமைந்திருக்கின்றன. தாலாட்டு பாட்டு என்ற அமைப்பிலே இந்த பாடல்கள் அமைந்துள்ளமை ஒரு சிறப்பு. பிள்ளை தமிழிலே தாளப்பருவம் என்பது ஒன்று, அதிலே தான் இது அமைந்திருக்கிறது. ராமாயணத்திலே சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும் போது அனுமனை கண்டவுடன் ராமபிரான் தன் சக்தியை பயன்படுத்தி இலங்கையில் இருந்து தன்னை மீட்டு செல்லாமல் இருக்கிறாரே என்னும் அன்பினால் விளைந்த கோபம் சீதா பிராட்டிக்கு மிகுந்தது. அப்போது சொல்கிறாள், தர்மம் என்னும் காரணத்தினால் ராஜ்யத்தை விட்டு என்னை காட்டிற்கு கால்நடையாக அழைத்து வந்த அவருக்கு துன்பமோ பயமோ வருத்தமோ இல்லை. தந்தை சொல்படி நடக்க வேண்டும் என்ற தர்மம் காரணமாக
ராஜ்யத்தை விட்டுவிட்டு, அரச பதவியை விட்டுவிட்டு என்னை காட்டிற்கு கால்நடையாக அழைத்து வந்த ராமபிரானுக்கு துன்பமோ பயமோ வருத்தமோ இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ ராமபிரான் என்னை இழந்த பின் தைரியத்துடன் இருக்கிறாரோ என்று கேட்பதாக ராமாயணத்திலே சுந்தரகாண்ட ஸ்லோகங்கள் 26லிருந்து 29 வரை சொல்லும். அப்படி அந்த ஸ்லோகத்திலே தந்தை சொல் காக்க வேண்டும் என்னும் காரணத்தினாலே அவர் காட்டிற்கு வந்தார் என்று நீங்கள் எல்லாம் நினைத்திருக்கிறீர்கள். அதற்காக வரவில்லை என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இவரை நம்பி கைபிடித்த என்னை விடுவதற்காகவே காட்டிற்கு வந்திருக்கிறார் என்று வெறுத்து போய் இந்த பிரணயரோசம் தோன்ற சீதா பிராட்டி சொல்லுவார், ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா என்பது அந்த ஸ்லோகம். ஸ்ரீ ராமபிரான் எல்லா உலகையும் காப்பாற்றுபவர், தம்முடைய ஜனங்களையும் காப்பாற்றுபவர், லோகத்தையும் காப்பவர், தன் ஜனங்களையும் காப்பவர் என்ற பெருமையையும் அவர் கைவிட்டு விட்டாரே என்று பெருமானை குறித்து ஓடினது போல குலசேகரரும் ஆயர் சிறுமியர் நிலையை அடைந்து ஓடினார் சென்ற திருமொழியிலே. எல்லா ஜீவர்களுக்குமே எம்பெருமானோடு பிராட்டிமாரை போல உறவு உண்டு. ஆகையாலே அனைவரும் புருஷோத்தமனான அவனுக்கு பத்தினிகளே என்பதை அறிந்து எம்பெருமானிடம் ஈடுபட்டவராகையாலே சென்ற திருமொழியில் இவர் ஒரு பத்தினி போல ஊடினார், கோபியர் பாவனையிலே ஊடினார் குலசேகரர். இப்படி ஊடுவதற்கும் உரிமையுடைய பகவத் விஷயத்தை அனாதிகாலமாக இழந்து விட்டோமே என்கிற குறை இவருக்கு தலையெடுத்தது. அதனால் இவர் இத்திருமொழியிலே தேவகி ஆகிய தாயின், பெற்ற தாயின் நிலையை அடைந்து கண்ணனிடம் தன் குறையை சொல்லி தேவகி புலம்பிய பாவனையோடு தம் குறையும் சேர்த்து சொல்லும் பாசுரமாக இந்த 7ஆம் திருமொழி அமைந்திருக்கிறது. கிருஷ்ணனை பெற்றவளாய் இருந்தும் பெற்ற அன்றைக்கே அவனை திருவாய்ப்பாடிக்கு அனுப்பிவிட்டபடியாலே சிறு குழந்தையாய் இருக்கும் போது அவனுடைய லீலைகளை அனுபவிக்க பெறாமல் இழந்திருந்தாள் தேவகி. கம்சனை கொன்று முடித்து தன் தாயை அடைவதற்கு தடையாயிருந்த அனைத்தையும் போக்கி கண்ணனெம்பெருமான் தங்கள் முன் தோன்றிய போது சிறுவயதில் தான் அவனுடைய லீலைகளை அனுபவிக்க பெறாத அந்த குறைகளை சொல்லி புலம்பினாள் தேவகி பிராட்டி. அந்த புலம்பலைத்தான் குலசேகர ஆழ்வார் இந்த திருமொழியிலே சொல்லி அனுபவிக்கிறார். நாமும் நாளை முதல் அந்த பாசுரங்களை அனுபவித்து மகிழலாம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை முதல் பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.